வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, ஆடி 18க்கு அவல் பாயசம் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அவல் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்து நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா உதிரியாக இருக்குது. பால் தேவையான அளவு, மில்க் மெய்டு, சுகர், ஏலக்காய் பொடி, இவ்வளோ தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இப்போ முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இதை அப்படி நெய்யில் பொரிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவலையும் சேர்த்து இதோட அப்படியே டோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்துடும். வெந்த உடனே அடுத்து என்ன சேர்க்குறேங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ அவல் நல்லா வந்துடுது. நான் 2 டம்ளர் பால் ஊற்றி காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி வேக வச்சேன். அவல் நல்லா வெந்துடுது. இப்போ இன்னொரு மிச்சம் இருக்கிற பால், 3 டம்ளர் எடுத்துருந்தேன், மிச்சம் இருக்க பாலையும் சேர்த்து ஊற்றியாச்சு. நாலு ஸ்பூன் ஒயிட் சுகர், ஏலக்காய் 1 டீஸ்பூன், மில்க் மெய்ட், போதும். பாலில் இனிப்பு இருக்கும். 4 ஸ்பூன் இனிப்பு போட்டிருக்கேன். மில்க் மெய்டும் இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம் ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். போதும். சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். சுவையான அவல் பாயாசம் ரெடி. அவ்வளோதான். நல்லா கட்டியாகி வந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசம் பரிமாறுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.